எங்களுக்கு 14 வழக்குகள் இருக்கின்றது. அனைத்திற்கும் ரெடியாக இருக்கிறேன். வழக்கு தாக்கல் செய்து பாருங்கள். மஹிந்தவின் சவால். ரணிலை ஹீரோவாக்கி விட்டார் அனுர எனவும் பேச்சு. பரபரப்பாகும் அரசியல் களம். எலிசபெத் மகாராணி கூட சென்று வர தயங்கும் பாரிஸ் ஹோட்டல் விவகாரம். ரணிலின் கைதிற்கு பின் பூதாகரமாக மாறும் மஹிந்த மனைவியின் வெளிநாட்டு பயணம். அடுத்த இலக்கு யார்? செலவு கணக்கு விவரங்கள் இதோ. ரணிலுக்கு 2 கோடி, சிரந்திக்கு 2.5 கோடி. சீனிகமவில் சீறி பாய்ந்த யானை. பெரகர நிகழ்வொன்றில் ஏற்பட்ட பதட்டம். வெளியாகும் காணொளிகள். புதையல் தோண்டச் சென்று மாட்டிக்கொண்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் மனைவி. 8 பேரின் கைது. அவர் எனது மனைவிதான், விட்டுவிடுங்கள். காவல் நிலையத்திற்கு அழுத்தம் கொடுத்த அதிகாரிக்கு ஏற்பட்ட சிக்கல். நடந்ததென்ன? ரணில் வழக்கு விசாரணையில் வீதியில் ஒன்று கூடியவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் சிக்கல். புதுமண தம்பதியினரின் தாம்பத்தியத்தை மறைந்திருந்து காணொளி எடுத்து வெருட்டிய கேவலச் செயல். 17 வயது சிறுவன் உட்பட சித்த மருத்துவரின் சித்து விளையாட்டுக்கள் அம்பலம். சன் நியூஸின் பதிவுகளில் ஒன்று வைரல். வேறு நாட்டு செய்தி என தட்டி விடாதீர்கள். சட்டத்தின் முன் இது ஒரு சரியான பாடம். அஸ்பெஸ்மன் அலன்புரி பயனாளர்களுக்கான மகிழ்ச்சி தகவல். இலங்கையை உலுக்கிய வித்தியா கொலை வழக்கு தொடர்பில் வெளியான தகவல். தமிழ் மொழிபெயர்ப்புக்கு எடுத்துக்கொண்டதா 4.5 ஆண்டுகள். நீண்ட நாட்களின் பின் ஊடக ஒளிப்பதிவில் சிக்கிய சுவிஸ் குமார். கெஹலிய குடும்பத்தினர் மீண்டும் நீதிமன்றில். நாங்கள் சரியில்லை என்றால் 5 ஆண்டுகளில் எங்களை விரட்டி விடுங்கள். அனுர தரப்பு அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. மைக் செட்டுகளை கட்டி அறிவிப்பு விடுத்து தேடப்பட்ட ஆளுமில்லா தொலைபேசியும் இல்லா அமைச்சர். 30 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய கோரிய லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு. இலங்கையில் சிறப்பான சம்பவங்கள் பதிவு. சமகால இலங்கை அரசியல் பரப்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விவகாரம் பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான பல பாரதூரமான குற்றச்சாட்டுகள் உள்ள போதும் வெளிநாட்டு பயணம் ஒன்றிற்காக அரச நிதியை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார். எனினும் இது ஒரு திட்டமிட்ட வகையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவே ரணில் ஆதரவு குழுவினரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு விஜயம் ஒன்று தொடர்பாகவே இவ்விவகாரங்கள் பேசப்பட்டன. இவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி பிரான்சிற்காக உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தனது தனிப்பட்ட விஜயத்திற்காக பெருந்தொகையான நிதி பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கடந்த ஆட்சியின் போது இந்த விடயம் பெரிதும் எதிர்க்கட்சியினர்களால் பேசப்பட்ட போதும் அது மூடி மறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது அவ்வாறான குற்றச்சாட்டு ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட நிலையில் சிரந்தி ராஜபக்சவின் விவகாரம் பூதாகரமாக மாறியுள்ளது. 2024ஆம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற யுனெஸ்கோ வெசாக் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி அங்கு சென்றிருந்தார். பிரான்சிற்கான விஜயத்தின் போது தனது உறவுக்கார பெண்ணான டேசி போரஸ்ட் என்பவரையும் அழைத்து சென்றிருந்தார். அந்த விஜயத்திற்காக 2,50,80,681 ரூபாய்கள் பணம் செலவிடப்பட்டுள்ளதாக அறிக்கைகள் வெளியாகி இருந்தன. சிரந்தி ராஜபக்ச உட்பட்ட குழுவில் தூதுவ அதிகாரிகள் 2 இருந்துள்ளனர். அவர்கள் 4 அறை மற்றும் உணவு கட்டணமாக 1,61,75,465 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இவர்கள் இந்த சுற்றுலா பயணத்திற்காக மேலதிகமாக தனிப்பட்ட பயணங்கள் சிலவற்றிலும் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அனைத்து தனிப்பட்ட பயணங்களுக்கான வாகன வசதிகள் பெற்றுக்கொள்ளும் போது அதிசொகுசு வாகனங்களையே பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதற்காக 75,93,061 ரூபாய்கள் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிரந்தி ராஜபக்ச தங்குவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட ஹோட்டல் உலகிலேயே அதிக கட்டணம் செலுத்தப்படும் ஹோட்டலாகும். அங்கு கட்டணம் அதிகம் என்பதால் பிரித்தானியாவின் எலிசபெத் மகாராணி உட்பட பல பிரபலங்கள் இந்த ஹோட்டலில் தங்குவதை தவிர்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சிற்கான விஜயத்தின் போது சிரந்தி குழுவினர் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக நல்லாட்சி காலத்தில் வெளிவிவகார அமைச்சராக பதவி வகித்த மங்கள சமரவீர நாடாளுமன்றத்தில் குற்றஞ்சாட்டியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மேலும் ஒரு செய்தியாக தனக்கு எதிராக 14 வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எங்கள் மீது தவறு
இவ்வாறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள், அதனை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என அரசாங்கத்திற்கு மஹிந்த சவால் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்ட மஹிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாற்றிவிட்டனர். நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியுள்ளார். அதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரணில் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினரை பற்றிய பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன. தனக்கு எதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன, எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எனவும் மஹிந்த தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவின் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த 20 வயது இளம்பெண் ஒருவருக்கு கடந்த மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது. இருவரும் வசித்து வந்த வீட்டின் எதிர் வீட்டில் கோகுல் சந்தோஷ் என்பவர் வசித்துள்ளார். இந்த நிலையில் புதுமண தம்பதி இருவரும் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருந்த போது திறந்திருந்த ஜன்னல் வழியாக எதிர் வீட்டில் வசிக்கும் சந்தோஷ் தனது வீட்டு மாடியில் இருந்து கைபேசி மூலம் தம்பதியினரை காணொலி எடுத்துள்ளனர். இந்த காணொலியை சித்த மருத்துவர் ஹரிஹரசுதன் என்பவரிடம் சந்தோஷ் காண்பித்துள்ளார். சித்த மருத்துவரும் கோகுல் சந்தோஷிடம் இந்த ஆபாச காணொலியை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவோம் என்று அந்த பெண்ணை மிரட்டி பணம் பறித்து அந்த பெண்ணுடன் உல்லாசம் அனுபவிக்கலாம் என்ற யோசனையை கூறியுள்ளார். இத்திட்டத்திற்கு ஏற்ப மேலும் 2 நண்பர்களை தங்களுடன் சேர்த்து கொண்டு மிரட்டல் படலத்தை ஆரம்பித்துள்ளனர். இளம்பெண்ணை கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு போலீஸ் எனவும் கூறி பேசியுள்ளனர். இதன்போது உன்னுடைய ஆபாச காணொலி வெளியாகியுள்ளது, அது குறித்து போலீசாருக்கு புகார் வந்துள்ளது, இது குறித்து விசாரிக்க தாங்கள் குறிப்பிடும் இடத்திற்கு வர வேண்டும் என கூறி மிரட்டியுள்ளார். உடனே அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு அந்த பெண் சென்றிருக்கிறார். அந்த பெண்ணை சொகுசு காரில் அழைத்து சென்று கணவன் மனைவி இருவரும் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் காணொலியை காட்டி மிரட்டியுள்ளனர். அதை கண்டு கதறிய புதுமண பெண் காணொலியை அழித்து விடுங்கள் என கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த வக்கிர கும்பல் காணொலியை இணையதளத்தில் வெளியிடாமல் இருக்க வேண்டுமெனில் 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும், அது மட்டுமின்றி தங்களுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்துள்ளனர். பணம் எதுவும் தன்னிடம் இல்லை என்று கூறிய அந்த பெண்ணிடம் அவர் அணிந்திருந்த நகைகளை கேட்டு மிரட்டியுள்ளனர். தான் எதையும் தர முடியாது, தன்னிடம் தற்போது பணம் எதுவும் இல்லை என கூறி ஒருவாறு தப்பி வந்த அந்த பெண் அனைத்து சம்பவங்களையும் கணவரிடம் கூறியிருக்கிறார். கணவன் மனைவி இருவரும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய முடிவெடுத்து கணவர் காரைக்குடி வடக்கு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் உடனடியாக களத்தில் இறங்கிய போலீசார் சித்த மருத்துவர் ஹரிஹரசுதன், மறைந்திருந்து காணொலி எடுத்த கோகுல் சந்தோஷ், கூட்டாளி முத்துப்பாண்டி மற்றும் 17 வயது சிறுவன் என 4 பேரை அதிரடியாக கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் வாயிலாக புதுமண தம்பதியினரின் காணொலி வாட்ஸ்அப் குழுக்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இந்த வக்கிர கும்பல் பயன்படுத்திய கைபேசிகளை பறிமுதல் செய்த போலீசார் இணைய தடுப்பு பிரிவுக்கு அனுப்பி ஆய்வு செய்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. மனைவியின் புதையல் தோண்டிய விவகாரத்தில் கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் உதித லியனகேவை செப்டம்பர் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் முற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதையல் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் மா அதிபரின் மனைவி உட்பட 8 பேரை அனுராதபுரம் போலீசார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதனை அடுத்து தாம் பிரதி போலீஸ் மா அதிபர் என்றும் தமது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு சந்தேக நபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் கடந்த 21ஆம் திகதி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திற்குள் நுழைய தடை விதிக்கும் வகையில் கூடியிருந்த நபர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தி அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளார். வழக்கு சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் சந்தேக நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். சீனிகமவில் நேற்றிரவு வருடாந்திர சீனிகம பெரகராவில் பங்கேற்ற யானை ஒன்று சீறி பாய்ந்ததால் பதட்டமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பார்வையாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களிடையே பீதியை ஏற்படுத்திய போதிலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். 2015ஆம் ஆண்டு புங்குடுதீவில் மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வழக்கின் தமிழ் மொழி பெயர்ப்புகளை பெற 4.5 ஆண்டுகள் வரை சென்றுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பிரதிவாதிகளின் மேன்முறையீடு தொடர்பான மனுவை எதிர்வரும் நவம்பர் மாதம் 6ஆம் திகதி
விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதியரசர்கள் அறிவித்துள்ளனர். இந்த வழக்கில் பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சுவிஸ்குமார் உட்பட 7 பிரதிவாதிகளுக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு மரண தண்டனை விதித்திருந்தது. தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும், எனவே தங்களை இந்த வழக்கில் குற்றமற்றவர்கள் என கருதி விடுவிக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி சட்டத்தரணிகள் ஊடாக பிரதிவாதிகள் உயர் நீதிமன்றில் மேன்முறையீடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நலன்புரி நன்மைகள் சபையால் ஆகஸ்ட் மாதத்திற்கான அஸ்பெஸ்ம நன்மைகளை பெறும் குடும்பங்களின் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான கொடுப்பனவு இன்று வங்கிகளில் வைப்பிலிடப்படும் என அந்த சபை அறிவித்துள்ளது. அதன்படி 5,99,730 பயனாளிகளுக்கு கொடுப்பனவு இன்று வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அரசாங்கம் சரியில்லை என்றால் 5 ஆண்டுகளில் தங்களை விரட்டுமாறு ஆளும் கட்சியின் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே இந்த நாட்டில் உருவான சிறந்த அரசாங்கம் என வீடமைப்பு பிரதியமைச்சர் DP சரத் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு உச்ச அளவில் சேவைகளை பெற்றுக்கொள்ளுமாறு மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 5 ஆண்டுகளின் பின்னர் இந்த அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என மக்கள் தீர்மானித்தால் ஜனநாயக ரீதியான முறையில் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என பிரதியமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார்.